பிப்ரவரி 21, 22 தேதிகளில் கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அழைத்து மகிழும் MRK பன்னீர்செல்வம், வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் MGR விக்கி, பண்ருட்டி நகர இளைஞரணி துணை அமைப்பாளர். கட்சிகள் இன்னும் மக்களையே சந்திக்காத ஒருவர் விக்கிரவாணி சாலையில் ஒரு மாநாட்டை மட்டும் நடத்தினார். அதுக்கப்புறம் பரந்தூர் விமான நிலையத்தில் பறந்து போய் அங்கே அதுக்கு எதிர்பார்ப்பு பேசிட்டு வந்துட்டார். அவர் வகுப்பாளரை வச்சிருக்கார் பாரு. அதுதான் சீமான் சொன்னான். சீமான் கருத்தில் 100க்கு 100 எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. ஆனால் சீமான் ஒரு விஷயத்தை சொன்னான், பணக்கொழுப்பு. பணக்கொழுப்பெடுத்து அழைகிறார் அவர் என்று சொன்னார். அது நிஜமான விஷயம் தான். ஏயா நீ மக்களை சந்திக்கல, உன்னுடைய வலிமை என்னவென்று தெரியவில்லை, உன்னை மக்கள் எப்படி ஆதரிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நீ ஏதோ வானத்திலிருந்து குதித்து விட்டது போல உணர்வுகள் உனக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மக்களோ மற்றவர்களோ பொறுப்பாக முடியாது. அந்த அடிப்படையில் இவர் ஒரு வியூக வகுப்பாளரை வச்சு அவர் வரார். வந்து முதல் நாள் சந்திக்கிறார். அப்புறம் போய் அடுத்த நாள் இந்த ஆதவர்ஜனா அவர் ஆனந்த் எல்லாம் போய் சந்திக்கிறாங்க. முடிச்சுட்டு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. தமிழ்நாட்டிலே 15 முதல் 20% இந்த கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்கிறது. எங்கடா இருக்குது உங்களுக்கு வாக்கு வங்கி? 15லிருந்து 20%. நீங்கள் உண்மையாக தைரியமாக ஒரு ஆண் மகனாக தன்னுடைய அளவீடை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மக்களுடைய செல்வாக்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஈரோடு இடைத்தேர்தலிலே போட்டி இருக்க வேண்டும்.